சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி என்னை மறந்தாய். அம்மாவாச, ஏன் இந்த பொம்பளைங்க படத்துக்கெல்லாம் ஆரத்தி காட்டிக்கிட்டு இருக்க? அடிச்சு பல்கெல்லாம் கலட்டி விடுவேன். ஏண்டா எங்க பரம்பரை சொத்துரா? எது? ஆமா, எங்க தாத்தாவுக்கு 3. என்னது? கொண்டாட்டி. எங்க அப்பனுக்கு 2, எனக்கு 1 1தான். உன் மோர கட்டைக்கு 1 போதும். சும்மா இருறா. என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் ஊத்த வந்துட்ட? அம்மாவாச, உலகத்தை மறக்கிறதுக்காக ஊத்திக்க வந்திருக்கேன். இந்த அள்ளி இருக்காளே அள்ளி, ஒரு தெலுங்குக்காரனை உசிப்பி விட்டு அடி அடின்னு அடிச்சிட்டா. என்ன கட்டான உடம்பு. ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லீங்க. குழந்தை ஒண்ணதா? யோ என்ன ஏத்தா சிரிக்கீங்க? அமாவாசை, ஏன் இப்படி வீணா அடி வாங்கி அவஸ்தைப்படுற? வர்ற பொண்ணு கிட்ட முதல்ல குழந்தை உண்ணுதான்னு கேட்கணும், அப்புறமா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கணும். உண்டோம், இத முதல்ல சொல்லக்கூடாதா? நீ இப்பதானே அடி வாங்கின. இனிமே அப்படி செஞ்சிடறேன். சரி, இன்னொருத்தி வராமையா இருக்க போறா, அவள்கிட்ட கட்டா போச்சு. இந்த வரால 8 நாக்கு புளி கொடுங்க. ஏமா குழந்தை ஒண்ணதா? ஆமாங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன கிண்டலா? ஏண்டா ஐடியா கொடுக்குறீங்க? இனிமே இந்த மாதிரி ஐடியா கொடுத்தீங்க தட்டி விட்டுருவேன். ஏண்டா சத்தம் போடுற? அமாவாசை, பிள்ளையாண்ட உனக்கு பிறந்தவனா? ஒஞ்சாடையாவே இருக்கானே. ஏன் அறிவட்டம் உண்டான்? என் பையன் என்ன மாதிரி இல்லாம பக்கத்து வீட்டுக்கார மாதிரி வரப்பான். தம்பி, உன் பேர் என்ன? கோயம்புத்தூர். யோ, பேரை கேட்டா ஊரை சொல்ற. யோ, எந்தெந்த ஊர்ல புள்ள பிறக்குதோ அந்தந்த ஊர் பேர் வச்சிருவேன். முத பையன் பேரு மதுரை, 2வது பையன் பேரு திருச்சி, 3வது பையன் பேரு ராமநாதபுரம், 4வது இது கோயம்புத்தூர், 5வது பிறந்தா உன் பேரை வச்சிடுறேன். இந்த ஊர் பேரை வச்சிடுறேன். ஆக பாதி தமிழ்நாடு உன் வீட்டுக்குள்ள இருக்குங்கிற. சும்மா ஏரியா நீ போக்கண்ணா வீட்டுக்கு. யோ, அவங்க மாவட்டத்துக்கு ஆளுங்க பேரை வச்சிருக்காங்க. நான் என் பையங்களுக்கு மாவட்டம் பேரே வச்சிருக்கேன். எப்படி? இந்தா உன் அளவு. யோ, பேர எதை வேணாலும் வை, முதல்ல பிள்ளைங்களை படுக்க வை, படிக்க வை. உங்ககிட்ட படிக்கல, உருப்பட்டாப்லதான். அமாவாசை, அது கிடக்கட்டியா முதல்ல உன் பொண்டாட்டி 2 தோசை சுட்டு போட சொல்லியா? ஏயா, என் பொண்டாட்டிட்ட நானே தோசை கேட்கறது இல்ல, நீ கேக்குறியா? தோலை உரிச்சு கூட உரிச்சு. நம்மால உடம்பு தாங்காதுப்பா. இன்னைக்கு காலையில பேப்பர்ல தினப்பலன்ல பொம்பளைகள்னால தொந்தரவு அப்படின்னு போட்டிருந்தான். அள்ளி கைங்கரியும் தெலுங்குக்காரன் செருப்பாலேயே உடம்பு முழுக்க தின்னுட்டான். முடா முழுங்கி இங்க இருக்கியா? வீடு வரைக்கும் என்ன பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருப்பாத்தி. இது ஏதோ மறந்துட்டானே. அம்மாவாசை, இங்க பாதி குடிச்சிட்டு சரக்க வச்சிருந்தனே பாத்தியா? காக்கா குடிச்சிட்டு போச்சு. காக்கா கூட எனக்கு இந்த ஊர்ல எதிரியா? 4ஆம் கிளாஸ் படிக்கிறீங்களே ஒழிய எவனுக்கும் பொறுப்பு கிடையாது. மாணவர் தலைவனா ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அவனை இதெல்லாம் எழுதலான்னு சொன்னா அவன் மாசத்துல 29 நாள் பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டேங்கிறான். எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியிருக்கு. ஐயோ, என்னது புது சாக் பீஸா வாங்கி வச்சா அதெல்லாம் தின்னுறீங்க, இங்க சரியா எழுத மாட்டேங்குது. அப்புறம் என்ன பண்றது? பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. சைலன்ஸ். போன வாரம் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் புஸ்தகம் வாங்கிட்டீங்களா? நிஜமாவா? நெத்திலி, ஏன் உன் முகம் சரியில்லை? உனக்கு ஏன் தலை சரியா ஆடல? கொஞ்சம் இந்த பக்கம் வா, புஸ்தகத்தை கொண்ட. ஏண்டா 2ஆம் கிளாஸ் புஸ்தகம் கொண்டாந்துருக்க? அது வந்து சார், எங்க அப்பா நேத்து கடையெல்லாம் சுத்தி பார்த்தாரு. இந்த 4ஆம் கிளாஸ் புஸ்தகம் கிடைக்கலன்னு 2ஆம் கிளாஸ் புஸ்தகம் வாங்கி வந்து கூட்டாரு சார். அறிவு கொழுந்து, உங்க அப்பனையும் படிக்க வரும்போது கூட்டு வரதானே? போய் தலை உட்கார். மணி 11 ஆகுது. தமிழ் முடிஞ்சது. கணக்கு, கழித்தல் கணக்கு. 3ல இருந்து 7 போகுமா? மூக்கமா சொல்லு. போகாது. ஏன் தெரியாது. உங்க அப்பா வச்சுக்கிற வச்சிருக்கான், இது கூட தெரியல. போகலன்னா பக்கத்துல இருந்து உன்னை கடன் வாங்கணும். யோ, அறிவு கட்ட வாத்தி. யாரும் இந்த மரியாதை பேசுறது? ஏயா? ஓ, நீயா? உன் கடன் வாங்குற புத்திய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறியா நீ? நீ அப்டால் பியூன், நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கே வாத்தியார். பசங்க எதிர கொஞ்சம் மரியாதையா பேச வேண்டாமா? யோ, 50 100ன்னு சாராய கடையில கைமாத்து வாங்குறிய, அப்ப எங்கயா போச்சு இந்த மறுவாத? சரி சரி, இப்ப எதுக்காக வந்த? நாளைக்கு இன்ஸ்பெக்டர் வரானா, அந்த ஆளு சொல்ல சொன்னான். அந்த ஆளுன்னா எந்த ஆளு தெரியல? பரவாயில்ல,
நீ ஹெட் மாஸ்டருக்கு கொடுக்குற மரியாதையை விட எனக்கு கொடுக்குற மரியாதை ரொம்ப தேவையில்ல. ஏ கணேஷ் பெஞ்சி உட்கார குமார் தானே. நீயாவது 50 100ன்னு கடை வாங்குற, அந்த 1000 500ன்னு இல்லையா வாங்குறா? அது காரணம் இருக்கு. அவருக்கு 2 வீடு, பெரிய வீடு ஒண்ணு, சின்ன வீடு ஒண்ணு. சரி, நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இவனுங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை. இந்த வரேன்டா அப்புறம்யா. என்ன 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 அழுக? இந்த பையனை பூதம் திட்டுறான் சார். உட்கார். சார் பூதம் நான் எப்படி இருக்கேன் சார்? ஐயோ அப்ப நீயும் உட்கார். நான் பூதத்தை எங்கடா பார்த்தேன்? உங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்துட்டு போனானே ஒருத்தன் பியூனு, கிட்டத்தட்ட அவன மாதிரிதான் இருக்கும். இருக்க வேண்டியதெல்லாம் அங்கங்க மாறி அவனை விட கொஞ்சம் கருப்பா தடியா இருக்கும். டிவோ வர்றானே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன உடம்பு, என்ன அழகு. என் பொண்டாட்டி தான் இருக்கா. இன்னைக்கு பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்க. ஐயோ பார்த்தா கண்ண 2 நோண்டிடுவாளுங்களே. இப்படி பண்ணா என்ன? வாழைக்கண்ணு நோயின்னு சொல்லிட்டா. ஐயோ அம்மாவுக்கு வரண்டி. ஐயோ அம்மா தெரியலையே. பொம்பளைங்க புரிஞ்ச இடத்துல வர்ற. அப்படி அக்கா மார்களே மன்னிச்சிருங்க. அக்கா மாறா? சரி அக்கா தாய்க்குளமே. ஏயா நல்ல கண்ணை திறந்துட்டு வர்றதானே, ஏன் இப்படி தடுமாறுற? அதை ஏமா இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துறேன். இது நான் செஞ்ச பாவம் இல்ல, எங்க அப்பனும் ஆத்தாவும் செஞ்ச பாவம். எனக்கு 5 மணி ஆனா கண்ணு தெரியாது. நான் டவுனுக்கு சரக்கு வாங்க போறப்போ என் பொண்டாட்டிய கூட்டு ரோட்டில் நில்லுடின்னு சொன்னேன். அவ நிக்கல. என்ன பண்றது? வழி தவறி வந்துட்டேன். நான் தனியா போறேன். லாரிலையும் பஸ்லயும் சைக்கிள்லயும் விழுந்து செத்து போயிட போறேன். ஏய் பாவண்டி அந்த ஆளு. ஊருக்கு போக இன்னும் 2 பர்லாங்க இருக்கு. ஐயோ உயிரோட இருந்தாலாவது கடனாவது தருவான். அப்படி ஓரமா உட்காருப்பா, நாங்க குளிச்சுட்டு போகும்போது உன்னை கூட்டி. யாரு? குரலை பார்த்தா நம்ம தயிர்கார அம்மா மாதிரி தெரியுது. உங்களுக்கு தங்கமான மனசு. அக்கா இத கொஞ்சம் இறக்கி வைங்களே. ஆமா ஒரு கை யாரு பாப்பா? மெதுவா இறக்கி மெதுவா. யாரு? நம்ம அஞ்சலையா? நல்லாருமா? நல்லா. சரி இப்படி உட்கார அம்மாவாசை, போகும்போது கூட்டிட்டு போறோம்னு சொன்னல. உட்காரியா? அட உட்காரியா? ஐயோ என்ன உடம்பு. என் பொண்டாட்டி தான் இருக்கா. போனது டைவர்ஸ் பண்ணிட வேண்டியதான். பாடி அவனுக்கு கண்ணு நல்லா தெரியுது. வேணும்னே கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறான். மொழிய பாரு, காடு தெரியல மாதிரி முழிக்கிறாண்டி. அவனை ஒரு கை பாத்துருவோமா? வா. இரு அம்மாவாசை, இப்போ உனக்கு கண்ணே தெரியாதுல்ல. அது வந்து 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 பொட்டாட்டி விட்டுருங்க, அப்புறம் கண்டு தெரியும். என்ன குளிச்சிட்டீங்களா? பைய குளிங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. என்ன கரும்பு சத்தம் வருது? மாங்காய் அடிக்கிறீங்களா? அதுக்குள்ளவா? ஐயோ கரும்பு கடிக்கிறாளுகளே, என்ன செய்யறது? வீட்டுக்கு போன பொட்டாட்டி உடப்பான நான் என்ன பண்ணுவேன்? அப்படிவா வழிக்கு. அமாவாசை இப்ப மட்டும் எப்படியா கண்ணு தெரியுது? மாலக்கண்ண நோய்க்கு பாம்பு தேளு புறால தெரியும். ஏய் சாப்பிடுங்கடி. வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் இது? கான்வெகேஷன் ட்ரெஸ்ஸோட வந்துட்டீங்க? ஏயா டாக்டர் வெள்ளை கோட்டு போட்டுக்கிட்டு வரலாம், வக்கீல் கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு வரலாம், போலீஸ் இன்ஸ்பெக்டர் காக்கி யூனிஃபார்ம்ல வரலாம், நான் மட்டும் கான்வெகேஷன் ட்ரெஸ்ஸோட வரக்கூடாதா? யோ அவங்கள விட நான் ஜாஸ்தி படிச்சவியா? அதுவும் இல்லாம என் பேருக்கு பின்னாடி 7 இங்கிலீஷ் வார்த்தையில பட்டம் வாங்கி வச்சிருக்கீங்க. நான் கான்வெகேஷன் ட்ரெஸ்ஸோட தான் வருவேன். அது என் இஷ்டம். பேஷா இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அம்சமா இருக்கீங்க சார். குட் குட் குட். நல்லா அடிக்கிறீங்க சார். ஏயா என்ன முட்டாள் நினைச்சே நீ?
இல்ல முட்டாள் நினைச்சியா நீ? சார் சார் இப்ப வேணாங்க, அதெல்லாம் விசாரணை கமிஷன் வச்சு முடிவு பண்ணிக்குவோம். சும்மாரியா மரவட்ட மீச சும்மாரியா. சார் கோச்சிக்காதீங்க சார். ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? எனக்கு கூல்ட்ரிங்க் சாப்பிட தேவையில்லை, நான் போறேன். போலாம். நம்ம முடிப்போம். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வேண்டாம்னு சொன்னா உடனே போயிருதா? எனக்கு இந்த ஹெட் மாஸ்டர் தேவையில்லை, இந்த ஸ்கூல் எனக்கு தேவையில்லை, நான் போறேன். நான் போறேன். நான் போறேன். ரொம்ப இருக்காதீங்க, ட்ரெஸ் கையோட வந்துடும். வாங்க சார் போலாம். எனக்கு எப்ப கூல்ட்ரிங்க் தேவையோ அப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல கடமை. கிளாஸ் பார்க்கலாமா? போலாமா? வாங்க. எக்ஸாம் பிடிக்கிற மாதிரியே நடக்கிறீங்களே. இவ வரார். மனுஷ சத்தத்திலே வர மாட்டேங்கிறாரு அந்த ஆளு. எதுக்கு வசதியா தமிழ் ஆரம்பம், ஸ்டாப்பிஸ் எழுத மாட்டேங்குது. என்ன பண்றது? வாங்க சார், பார்த்து தலை இடிச்சாம குனிஞ்சு வாங்க. சார் இது நாற்காலி, இதுலதான் உட்காரணும். சரி சரி. மேஜை இது வந்து என்னது? இது கம்பு எடுத்தா தான் எனக்கு மூடு வரும். என்னையாது கிளாஸ்ல கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா? இருக்குமே. சொல்லுங்க. எந்திரிங்கப்பா. உட்கார சொல்லு. சரி உட்காருங்கப்பா. என்னது? இது ஒரு தனி ரகம் சார். தமிழா? தமிழ் படமா? இல்ல, தமிழ் பாடம். என்னையே கரெக்ஷன் பண்றியா நீ? ஏன் ஒரு காலை விட்டு நீ சேர்த்துக்க வேண்டியதானியா? தமிழ்ல என்ன கேள்வி கேட்கலாம்? உங்க இஷ்டம் சார். கம்ப ராமாயணம். உங்களுக்கு எல்லாம் கம்ப ராமாயணம் தெரியுமில்ல? நல்லா தெரியும், சொல்லுங்க. எல்லாரும் சத்தம் போடக்கூடாது, ஒவ்வொருத்தரா பதில் சொல்லணும். சார் எதுக்கும் பொம்பளை ஸ்டூடெண்ட் ஆரம்பிங்க. பரவாயில்ல, கேட்ட கேள்விக்கு பதில் வந்தா போறோம். கம்ப ராமாயணத்துல ஒரு கேள்வி கேட்டு சத்திரம் பாரு. ஜனகரோட வில்ல ஒடிச்சது யாரு? சிவப்பு சட்டை பதில் சொல்லு. நான் ஒடிக்கல சார். கேள்வி கேட்டா பேனா கொடுக்குற, உட்காரு. Sit down. அப்பா, அது சொந்த முடி சார். Get up, get up, get up. ஜனகருடைய வில்ல ஒடிச்சது யாரு? நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. நான் உடைக்கல. அம்மா தாயே உட்காருமா. ஒரு மாதிரிதான். பச்சதாவணி பதில் சொல்லு. யாரு? இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு தெரியாதுங்க சார், அள்ளிக்கு தான் தெரியும். You sit down. சவுதாவணி பதில் சொல்லு. என்ன? இதெல்லாம் எனக்கு தெரியாது சார், அள்ளி தான் செஞ்சிருப்பான். என்ன சார்? உட்கார சொல்லியா? உட்காருமா. ஜனகருடைய வில்ல ஒடிச்சது யாருன்னு யாருக்குமே தெரியாதா? இவ்வளவு பெருசா வாய தரலாம் பயப்படுவாங்களே சார். என் தலை விதியா? இங்க வந்து மாட்டிட்டு முடிக்கிற மாதிரி என் தலை விதி. சார் வருத்தப்படாதீங்க, என் கிளாஸ் பிள்ளைங்கிறதுக்காக நான் சொல்லல. அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு தண்டா காரியங்களா செய்வாங்களே ஒழிய வில்ல உடைக்கிறது கல்ல உடைக்கிற மாதிரி பெரிய சமாச்சாரங்கள் எல்லாம் ஈடுபட மாட்டாங்க சார். யோ, எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே ஜெயிலுக்கு போயிடுவேன்னு பயப்படுறேன். ஏயா அறிவு கட்ட முண்டமே. பசங்கள்லாம் இருக்காங்க சார், அவங்களுக்கு தெரியட்டுமே. ஏயா பசங்களுக்காக வக்காலத்து வாங்குறியா? வக்கீலுக்கு படிக்க வேண்டியதானையா? காசு இல்ல சார். அதே என்ன கொடுக்க சொல்றியா? யோ உன்ன அது இருக்கட்டும். எங்க அந்த எச்எம், எங்க அந்த ஹெட் மாஸ்டர்? நல்லா முட்டுங்க ஹெட் மாஸ்டர். அங்க பாருங்க, நீங்க வர. வாத்தி என்னையா பாருங்க நடத்துற நீ? டிடிஓ தம்மாத்துண்டு கேள்வி கேக்குறாரு, இதுக்கு பதில் சொல்ல தெரியல உன் பசங்களுக்கு. சார் அந்த பசங்க எல்லாம் ரொம்ப நல்ல பசங்க, அவங்க அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த அள்ளி பொண்ணு தான் கொஞ்சம் வாலு, ஆனா அவ கூட. நிறுத்தியா அள்ளி பள்ளின்னுகிட்டு. சார் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. வில்ல உடைச்சது யாருன்னு நாமளா ஒரு செட்டப் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். வேணும்னா வில்ல உடைச்சது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா அவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு. 1000 ரூபாய் குடியாங்க. யோ வாத்தி, வில்ல உடைச்சு யாரு தெரியுமா உனக்கு? அதான் டியூட்டி ஜாயின் பண்ணதுல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப சொல்ற கேட்டுக்கியா? ஜனகரி வில்ல உடைச்சது கூனி. இப்ப குனி. நிறுத்தியா? ஏயா என்னையா பள்ளிக்கூடம் நடத்துறீங்க? ஜனகருடைய வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டா யாருக்குமே தெரியலங்கிறாங்க. அதுவும் 8ஆம் கிளாஸ் பசங்களுக்கு தெரியாட்டாலும் பரவாயில்ல. ஒரு எச்எம் உனக்கு தெரியல மார்க் அடிச்சுக்க. ஏயா ஜனகருடைய வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டா கூனிங்கிற. ஜனகருடைய வில்ல உடைச்சது யாரு தெரியுமா? துரியோதனை. அது கூட தெரியல. உங்களுக்கு ஒரு எச்எம், ஒரு வாத்தி, ஒரு காக்கி சட்டை போட்ட பியூனு. உங்க எல்லாருக்கும் அவ்வளவு பசங்க இந்த பள்ளிக்கூடம் உருப்படும் நினைக்கிற? உருப்படாது. உருப்பணம்னா எனக்கு தெரியும். உருப்படாது. உருப்பணம்னா ஒரு புத்திசாலியான வாத்தியார் தேவை, உடனடியா தேவை. நானே அனுப்பி வைக்கிறேன்.
வாத்தியார உங்களை தான் வாத்தியார தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்ல சமாச்சாரம். இந்த கடப்பாறையானுக்கு ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, அவங்க இறந்து போயிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் கடப்பாறையா நம்மளுக்கு வேண்டியவில்லையா? நீ அதுவும் இல்லாம நீங்களும் ஒரு 4 எழுத்து படிச்சிருக்கீங்க, சொல்லி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி தூக்கம் விசாரிச்சிருவேன். அமாவாசை, என் வாழ்க்கையிலேயே நீ இப்பதான் முத தடவையா என்கிட்ட யோசனை கேக்குற. ரொம்ப ஈஸி. இப்ப பார், நீ அவன் வீட்டுக்குள்ள போற. ஏன் பயமுறுத்துற? கதறி அழுகிற நீ இப்படி கடப்பாறை என் கையை இப்படி மடக்கி வச்சிருப்பான். துண்டை விலக்கிட்டு அவன் கையை பிடிச்சி, கடப்பாறை உங்க அம்மா உனக்கு மட்டுமா அம்மா, ஊருக்கெல்லாம் அம்மா அப்படின்னு சொல்லு. சொல்லி முடிச்சா கடப்பாறை இந்த மாதிரி ஒரு சத்தம் கொடுப்பான். அப்படியா? இப்பவே போய் செஞ்சிடறேன். கடப்பாறையா உருகி ஊசி ஆயிடுவான். போ பாத்து போய் ஜனங்க. நீயா? என்ன இவ்வளவு வேகமா எங்க ஒண்ணும் இல்ல அமாவாசை, மம்பட்டியா முண்டாட்டி காலம் ஆயிட்டா, அதான் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வர்றேன். நம்ம மம்பட்டியா முண்டாட்டியா? வாப்பா போய் துக்கம் விசாரிச்சுட்டு வருவோம். நான் உன் கூட வந்தா என் பொண்டாட்டிக்கு யாரு புடவை வச்சு போடுறது? நீயே போய் விசாரிச்சுட்டு வா. இவனுக்கெல்லாம் ஒரு இவனும் போயிட்டானே, நான் மட்டும் எப்படி தனியா போறது? கடப்பாறை உங்க அம்மா உனக்கு மட்டுமா அம்மா, ஊருக்கெல்லாம் அம்மா. அப்படியே செஞ்சிருவோம். என்ன பண்ண முடியும்? உங்க பொண்டாட்டி உங்களுக்கு மட்டுமா பொண்டாட்டி? இந்த ஊருக்கெல்லாம் பொண்டாட்டி. பொண்டாட்டி ஊருக்கெல்லாம் பொண்டாட்டி. போயா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஒண்ணே ஒண்ணு. போங்க, நான் தரமாட்டேன். கட்டின புருஷன் ஒரு பீடி ஏக்கரம் கொடுக்க மாட்டேங்கிறா. இதத்தான் கேட்டியா? நான் வேற என்னவோ நினைச்சா. ஆமா, உனக்கு கேக்குறதுக்கு என்ன இருக்கு? ஆமா, நீ கேட்டுட்டாலும். ஹாய் அமாவாசை, ஒரு பாக்கெட் சிகரெட் கூட. அடுத்த பொண்டாட்டி பார்த்தா உரம் கட்டுவா. ஓடு ஓடு. நீ மட்டும் என்ன யோகியமா? அடுத்தவன் பொண்டாட்டி இழுத்துட்டு வந்தவன் தானே. இதுல பெருசா பேச வந்துட்டியாக்கு முகர் கட்டைய பாரு. உங்க குடும்ப பிரச்சனை அப்புறம், முதல்ல ஒரு பாக்கெட் சிகரெட்டை கூட. போட படிச்சு பாரு. மகாராஜா துணிக்கடை, விழுப்புரம். உனக்கு என்ன கண்ணு குருடா? கீழே பாரு. இன்று கடன், நாளை ரொக்கம். பயமுள்ள அம்மாசி பிறந்த அப்படி எழுதி வச்சிருக்கான். சேலா சேலா. நான் மாம்பழம் கேட்கல, சிகரெட் தான் கேட்டேன். அறிவட்ட புட்டா என் பையனை கூப்பிடுறேன். ஓஹோ, சரி சிகரெட் எடு. கடன் கிடையாது. யோ, கடனா கேட்டேன், சிகரெட் தானே கேட்டேன். வாய மூடு. சரி. யோ அம்மாத்த 10 காசு கணேஷ் பீடி குடியா? பீடியா? பாத்தியா உன் மாணவனை எப்படி வளர்த்து வச்சிருக்கான்னு? என்கிட்ட வந்து பீடி குடியான்னு கேக்குறான். ஏய் நெத்திலி, நீ பீடி குடிக்க? இல்லைங்க சார். பாத்தியா, என்னுடைய மாணவன் என்னைக்குமே ஒழுக்க கேடா நடக்க மாட்டான். பீடி உனக்கு இல்லடா? இல்லைங்க சார். வேற யாருக்குப்பா? என் தம்பிக்கு. இவன் தம்பிக்கு நீ தானே வாத்தியாரு? ஆமா. இனிமே நீ பாடம் சொல்லி கொடுப்ப. ஐயோ, குடிப்பியா? மங்களம் மங்களம். உன் அக்கா வச்சிட்டு நான் உன்னையே கட்டிக்கிற போறேன். பாட்டுக்கலடா. ஏயா வண்டி இன்னும் நவராதரா? ஏன் நீ பின்னாடி உட்கார்ந்து சிறுவத்தை பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. ஏற்கனவே நான் 3 கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு 4வது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? அதாவது நான் கடைக்கு வருவேன், சரக்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு கிளாஸ் சரக்கு நீ தரணும். அதெல்லாம் கொடுக்க முடியாது. முடியாதா? இந்த விஷயத்தை உன் சம்சாரத்துக்கு சொல்லி போடுவேன். என்னையா அது? வேணும்னாவது வாங்கியா? இதெல்லாம் வீட்டுல சொல்ற வழக்க வச்சுக்காத. வேணாங்கிறியா? அப்ப ஒண்ணு பண்ணு, நான் உதவிக்கிறேன். நீ ஜோலி எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு குரல் கொடு, அப்புறம் நான் வர்றேன். அதெல்லாம் ஓசிக்கிறவா. மங்களம், நீ வரேன்னு தெரிஞ்சு நானே மாட்டு வண்டி கூட்டிட்டு வந்தேன். இந்த பூ போல காலு புழுதி மல்ல படலாமா? ஐயா, ஐயோ. போங்க மாமா. போங்க மாமா. இப்படி இருங்க மாமான்னு சொல்லு. என் மாமாவுக்கு என் மேல கொல்ல ஆசை. கொல்ல ஆசைதான். பொண்ணு கட்டிக்கிறலாம்னு ஆசைதான். இடையில கொக்கா இருக்கால. அமாவாசைக்கு பக்கத்துல பௌர்ணமி. ஏன் மாமா, அக்கா குழந்தைங்க எப்படி இருக்காங்க? இருக்காங்க. அவ வேற 3 மாசம் முழுகாம இருக்கா. அடிச்சக்க எத்தனாவது? எத்தனாவது யாருக்கு தெரியும்? 4 வருஷத்துக்கு முன்னாடி வெளியூர் போயிருந்தேன். 2 குழந்தைகளை பெத்து வச்சிருந்தேன். இது யார் குழந்தைன்னு கேட்டா எனக்கே தெரியாதுதான். சரி, அந்த குப்பையெல்லாம் கிளறாத. நல்ல வேளை நான் வந்துட்டேன். கூட மாட இனிமே நான் பாத்துக்கிறேன். மங்களம், மாமாவையும் கவனிச்சுக்க. உனக்கு ஆட பாட தெரியுமாமே? கொஞ்சம் பாடி காட்டு. என்னடா முடிஞ்சு காட்டு. என்னையா முடிச்சு போச்சு? சரி சரி, அப்புறம் வாயா அறிவு கிட்டவனே. மங்களம், பாடி காட்டு.
போமாமா எனக்கு வெக்கமா இருக்கு கூசுது பாடு பாடி நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். தள்ளு. ஏறு சொல்லையா அறிவட்டவன போனதும் வண்டியை கழுவணும். உள்ள இந்த எம்மா, யார் வந்திருக்கான்னு பாரு. வருதுமா ஹாய் 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 தங்கச்சி ஹாய். இது போடா. இரு இரு. மங்களம் வாரிக்கண்ணு வா எக்கோ ஓகேமா பாத்து பாத்து யோ பாத்து குதிமா. வலிக்கு வந்தாத. பாத்துக்கறா பொண்ணு நல்லா குதிக்குதியா? என்னக்கா துரும்ப அடிச்சிட்ட மாமா சொல்லுச்சு 3 மாசம் முழுகாம இருக்காமே. ஆமா நான் கூட தான் முழுகாம இருக்கேன். சொல்ற இல்ல இல்ல என் குராத்துல தண்ணி இல்ல அதான் ஆமாமா குருகாரி என்னடியே வராம போய் கடை பாருப்பா. ஏன்டா அலையுற? வாடா. வாடா. அது போடா. ஏன் தள்ளி விடுற? யோ அம்மாவாசை, வண்டியில வரும்போது என்ன சொன்னையோ அதே மாதிரி நானே மாதிரி நடந்துக்க. சரி அந்த பெட்டியை கொடு மச்சினிச்சது. உன் மச்சிருச்சு பெட்டி அது தெரிஞ்சிருந்தா தொட்டுக்கவே மாட்டேன்டா. இந்த பாவத்தை எங்கோடு துடைக்க கர்மம். இந்த புடி மிரட்டுறாங்க. சின்ன புட்டியா இருந்தாலும் ரொம்ப கனமா இருக்குடா. ஓசினா போதும் அடைவாங்க. ஒரு கிளாஸ் கொடு. இந்தா இந்த சாஸ்திரம் வரையா சீக்கிரம் குடியா. சரக்கு சுத்தம் இல்லையே. இன்னொரு கிளாஸ் கொடு. கொண்டா குடா சீக்கிரம். இந்தா பைய குடி போத ஏற போகுது. டேய், ஒரு சுருட்டு கொடு. உனக்கு பீடியே குடி தெரியாது சுருட்டு வேறையா? இவனுக்கு லஞ்சம் வேற கொடுக்காட்ட பொண்டாட்டி போய் சொல்லி விடுவான். சுருட்டு குடிச்சானா இல்ல ஊரே கொளுத்துறானா? யோ என்ன செய்ற? என்ன பண்றான்? டேய், மங்களம் உண்டாகட்டும். யோகெல்லாம் கொழுப்பா நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் மங்களம் எனக்கு தான் உண்டாக போறா. என்ன பாண்டியன் சார், சாயா வாங்கி கொடுத்து பார்ட்டி முடிச்சிடலாங்கிறீங்களா? ஐயாவுக்கு சாயா தேவையில்லை, சாராயம் தேவை. அல்பம் அல்பம் யாரு? ஒன்னத்தாயா? ஓஹோ. யோ வாத்தி, நாட்டாம மாப்பிள்ளையோட பார்ட்டில நாட்டு சரக்கா ஸ்காட்ச் விஸ்கி வேணையா? காய்ச்சின விஸ்கியா? போ, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். கடா மார்க்கு கவர்மெண்ட் சரக்கா பார்த்து வாங்கி கொடுத்துருங்க. சம்பளம் வாங்கின உடனே வச்சுக்குவோம். நாட்டாம மருமகன் நோட்டுக்காயா பஞ்சம்? அதுக்கு இல்ல, வேற எதுக்குங்கிற? ஓஹோ, அதான் பக்கத்துல நிக்கிறானே முடா முழுங்கி. வேணுங்கிறத வட்டிக்கு வாங்கிக்கிறது, அப்புறம் பார்த்து கொடுத்துறது. நீ கடன் வாங்குறதும் இல்லாம அந்த ஆள வேற கடன்காரனாக சொல்றியா? யோ, நாங்க ஆசிரியர்களுக்குள்ள 1000 பேசிக்குவோம். நீ பியூன் கூப்பிட்டா தான் என்னன்னு கேட்கணும். டீ கிளாஸ் எடுத்துட்டு போ. கூப்பிட்டாதான் என்னன்னு கேட்கணுமா? Yes. இந்த ஐயா சாயங்காலம் சரக்கு போட கடன் கேட்க வருவல்ல, அப்ப கவனிச்சுக்கிறேன். விடியா கைய பிடிக்கிற மாதிரி கை ஒண்ணு தானே இருக்கு. இது கோவிச்சுக்காத என்ன. எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. இன்னும் என் பொண்டாட்டி வயித்துல ஒரு புழுவோ பூச்சியோ புழுவோ எதுவும் இல்ல. 1.5 வருஷம் தானே ஆகுது. ட்ரை பண்ணலாங்கிறியா? என்னையா சொல்ற நீ? ஏற்கனவே என் பொண்டாட்டி ஒரு மாதிரி பேசுறா. ராத்திரி தண்ணி அடிச்சிட்டு வந்து தூக்கத்தை கெடுக்கிற. எப்பயா தூளிய ஆட்ட போறேன்னு குத்தலா கேக்குறா. வர வர என் மாமியா வீட்டுல மரியாதை குறைஞ்சுக்கிட்டே வருது. குடும்ப கட்டுப்பாடு கொள்கையை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட வேண்டியதானே? அதான் நம்ம மாமியா கிட்ட நடக்காது. என் மாமியா கிட்ட நடக்காது. அவ ஏற்கனவே அவ மகளை பிச்சு புடுங்குறா. ஏதாவது மாத்திரையை கித்திரையை திரட்டி அடின்னு. அதான் ஒரு குழந்தைய பெத்துக்குவோம். பெத்துக்குவோமேவா? ஐயோ, அப்படியா சொன்ன? அதெல்லாம் இல்ல, பெத்துக்குவோம் இல்ல, பெத்துக்குவேன். ஏன் ஒரு லேடி டாக்டர் போய் பாக்குறது? குழந்தை என் பொண்டாட்டிக்கே பிறந்தாகணும் சார். ஐயோ 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 வாத்தி, உன் பொண்டாட்டிய யாராவது லேடி டாக்டர் காட்ட சொல்றாங்க. பொம்பளைக்கு பொம்பளை என்னையா பண்ணிட போறாங்க? அசடு அசடு லேடி டாக்டர் செக்அப் பண்ண சொல்றாரியா? வீக் பாயிண்ட் என் பக்கம். அதான் கோயில் மணி வேற அடிக்குது. யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன் அள்ளி, அந்த காலத்துல அள்ளி அடக்க ஒரு அர்ஜுன் வந்த மாதிரி உன்னை அடக்க ஒரு வாத்தியார் வந்திருக்காருடி. மாட்டுக்கு மூக்குனா கயிறு போட்டாச்சு. இனிமே அக்கா வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்க வேண்டியதுதான். சும்மா இருங்கடி. கிணறு வெட்ட பூதம் கிளம்புற மாதிரி நான் உன்னை நினைச்சே வேற ஒண்ணு நடந்து நல்லா மாட்டிக்கிட்டேன். இதுல பேச்சு வேறையா? ஆமா, அந்த புதுமரப்பட்டியில எவனோ நின்னானே, அவன் ஜெயிச்சானா? என்னது நீயே கட்டி வச்சிருக்க? சும்மா ஒரு பாதுகாப்புக்கு தான். ஆமா, ஸ்டெப் கட்டா இல்ல சம்மர் கட்டா? சம்மர் கட்டு. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. வேறுதான் வேற வேற. பேசாம ஷேவ் பண்ணியா? ஷேவா? யோ வாத்தி, என்ன ஓசி பேப்பரா?
இந்த படி மணப்பொண்ணு மாப்பிளைய விட்டுட்டு ஓடிட்டாளா இல்ல மாமியா மருமகளை கூட்டிட்டு ஓடிட்டாளா ஏதாவது இன்ட்ரெஸ்டா இருந்தா படிச்சு சொல்லியா கேப்போம். இப்ப நான் அதுக்காக வரல. என்ன நீ இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கியா இல்லையா? அப்படின்னா என்ன? அதாவது ஆயுள் காப் வேண்டாம், இங்கிலீஷ்லயே சொல்லிடுறேன். இது ஓடுற லாரியில மோதி செத்தாலோ இல்ல கழுத்துல கத்தி அறுபட்டி செத்தாலோ 10,000மோ 20,000மோ கிடைக்கும். அதுதான் இன்சூரன்ஸ். கத்தி போறாத பார்த்தா பயமா இருக்கு. எனக்கு ஒண்ணு கூடியா? நான் என்ன லாட்டரி டிக்கெட்டா விக்கிறேன்? கேக்குறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு கொடுக்கறதுக்கு. நீ இருக்கிறத விட செத்துறதே மேல. அமாவாசை உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அமாவாசை மாசத்துல ஒரு தடவை தான் கிடப்பான். ஏன் கடன் கடன் கேட்க வந்தியா? அதுக்காக இல்ல, இப்ப வருமானம் பத்தலைங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் ஏஜென்சி எடுத்திருக்கேன். அதுல நீ ஒரு பாலிசி எடுத்துக்கிறியா? பாலிசா? நான் சூழா போடுறதுலப்பா. சேச்சா, நீ சொல்றது தேய்க்கிற பாலிஷ், நான் சொல்றது புடிக்கிற பாலிசி. அது என்ன பாலிசி? அதாவது மாசந்தோறும் கொஞ்சம் தொகையை போட்டுட்டு வந்தேன்னா 10 வருஷமோ 20 வருஷமோ கழிச்சு அந்த தொகை உனக்கு ரெட்டிப்பா கிடைக்கும். ஏயா 10 மாசத்துல புள்ள பிறந்துருது, ரூபா ரெட்டிப்பா ஆகிறதுக்கு 10 வருஷமா? எஸ், பிள்ளைய சில்லறையா மாத்த முடியாது, ரூபாய சில்லறையா மாத்தலாம். தத்துவத்தை கொட்டாத, வந்த விஷயத்தை சொல்லு. இந்த மாதிரி போட்டுட்டு வரும்போது திடீர்னு விபத்துல நீ செத்துட்டா டேய் பல்ல உடைச்சு விடுவேன். என்கிட்ட பணம் இல்ல, நாட்டாமே போய் பாரு. அமாவாசை, உன் வாழ்க்கையிலேயே நீ செஞ்ச உருப்படியான வேலை இப்ப சொன்ன யோசனை ஒண்ணுதான். 5 புள்ள பத்திருக்கனே, அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் பாராட்டணும். ஆமா. டேய் தை தை தா தை தா தை தா. மாமா, உனக்கு பாட்டு டான்ஸ் எல்லாம் தெரியுமா? என்ன சர்வ சாதாரணமா நினைச்சுக்கிறாத. சினிமாவோட சைடுல ஆடுறாங்களே, அவங்கள யார் சொல்லி கொடுத்தா? யாரு? நான் தான். அப்படியா? இன்னும் கொப்படியா செத்து போனாரே சின்ன பார்த்தேவரு, அவர்கிட்ட போய் கேட்டு வா. பேச்சு வச்சா நீ பாட்டுல போயிட்டே இருக்கிய. மாமா மாமா, டான்ஸ் தெரிஞ்சாதான் சினிமாவில சேர்த்துக்குவாங்களாம். எனக்கும் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கும் கத்து கொடு மாமா. கத்து கொடுங்கன்னு உனக்கு கத்து கொடுக்க வேற யாருக்கு கத்து கொடுக்க போறேன்? ஏ மாமா, முதல்ல என்ன பண்ணணும்? முதல்லையா ஒரு பாய போட்டு அப்படி படுத்துக்கணும். அறிவு இருக்கா? முதல்ல குரு நமஸ்காரம் பண்ணணும். அது எப்படி மாமா செய்யறது? இரு, நானே வந்து சொல்லி கொடுக்குறேன். இப்படி வச்சுக்க, அப்படி வச்சு இப்படி வச்சுக்க கும்பிடணும். தொடரும். நல்லா இருக்கு. எப்படி மாமா செய்யறது? இரு, கைய கொடு. இப்படி வச்சுக்க, இப்படி. இப்ப தை தை இப்படி தை தா தை தா தை தா தை தா. இருமா. தை தை தா தா தை தை தா தா. ஐயோ, அங்க பாருமா அப்பாவை. என்ன மாமா வாய் வலிக்குதா? போயிரு, இது மேல்நாட்டு பரதநாட்டியம். ஏன் மாமா, நீ என்ன உனக்கு தைய தக்காவா சொல்லிட்டாரு? உனக்கு பரதநாட்டியம் மட்டும் தான் தெரியும், எனக்கு டிஸ்கோவே தெரியும். பாக்குறியா? மாமா கிட்ட நீ பரதநாட்டியம் கத்துக்கிட்ட உன் கைய கால உடச்சு அடுப்புல வச்சிரு படிக்கிறதுக்கு. சரியா உள்ள அந்த வீடு எப்படி கட்டினாங்க தெரியுமா? முட்டை, சிமுண்டு, பால், நெய் எல்லாம் போட்டு கட்டினது. அந்த வீடு எப்படி கட்டினாங்க தெரியுமா? அரிசி, பருப்பு, உளுந்து, மாவு எல்லாம் போட்டு அரைச்சு. அங்க என்னையா கை வா அந்த பக்கம். அட நம்ம தம்பி, என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல. ஆமா, பொண்டாட்டியோட எங்க கிளம்பிட்டீங்க? பக்கத்தூர் கோட்டையில மதுரவரம் படம் ஆடுது, அதான் பார்த்து வரான்னு போறோம். நீ வாயம் போலாம். அறிவு இருக்கா உனக்கு? தம்பி இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கு, அத போய் கூப்பிடுறிய? நாம ஃபர்ஸ்ட் ஷோ பாப்போம், அவங்க செகண்ட் ஷோ பாக்கட்டும். ஆமா ஆமா. அட கைய மாத்திரிய வா. கட்டிவா பிடிச்சுக்க. மகளா, என்ன மாமா என்ன செய்யற? கல்லுல அரிசி பொறுக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒண்ணு பொறுக்கனா சரி. உங்க அக்கா எங்க? அக்கா கடைக்கு போயிருக்கு. எப்ப போனா? இப்பதான். தனியா பையன் வரட்டும். இந்த குமுதத்துல போட்டிருக்க 6 வித்தியாசம். அதே மாதிரி உங்க அக்காவுக்கும் உனக்கும் 6 வித்தியாசத்தை கண்டுபிடிக்க போறேன். எப்படி மாமா? மேல வந்தா தானே சொல்ல முடியும். சரி, கண்டுபிடிக்க போறேன். உன் கண்ணு இருக்க, கண்ணு திராட்சைப்பழம் மாதிரியா இருக்கு. அப்படியா? உங்க அக்கா கண்ணு இருக்கே சோடா பாட்டில் கண்ணு. டிங் டிங் டிங். உன் வாய் இருக்கே செவ்வாய், உங்க அக்கா வாய் காலவாய். உன் மூக்கு இருக்கே மைசூர் கம்பெனி கேக்கு, உங்க அக்கா மூக்கு கார்ல அடிச்ச கேக்கு. உன் காது இருக்கே
கேட்காது. கேட்காதா? இங்கிலீஷ்ல கேட்காது. ஆஹா. உங்க அக்காகாது துப்புரவ கேட்காது. ஓ இடுப்பு இருக்கே உடுக்க மாதிரி இருக்கு. போங்க உங்க மாமா. அக்கா இடுப்பு கூணு பானை மாதிரி இருக்கு. இடுப்பா உடுக்கா? அஞ்ச கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 6 என்னவா? அத நான் சொல்றேன். யார்மணி? நான் தான் உன் பொண்டாட்டி. எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். அப்பாடா இந்தா அரஞ்செய்ய இரும்பு. எப்படிங்க? அந்த 6வது வித்தியாசத்தை கேட்டீங்களே, அத நான் காட்டுறேன். உன் தங்கச்சி ஊருக்கு புதுசாச்சா? 6 குளம்லாம் எப்படி ஓடுதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லைங்க, நம்ம தங்கச்சிக்கு உடுக்க மாதிரி இடுப்புங்களா? அது வந்து அது கிடக்கட்டும், விடுங்க. உள்ள வாங்க, அந்த 6வது வித்தியாசத்தை காட்டுறேன். அட வாங்கண்ணா. உங்க அக்கா கூப்பிடுறா. 6 என்னன்னு கேட்டு வந்துடுறா. யோ, உள்ள வாண்ணா. முதல்ல இடத்த காலி பண்ணு. உன்னை நான் தங்கச்சின்னு சொல்லி கூப்பிடத்தான் ஆசைப்படுறேன். உன்னோட சக்கரத்தை சண்டை போட நான் தயாரில்ல. போடி வழியா. கவலைப்படாத. நீ கொடுத்து வச்ச புண்ணியவதி நானு தான் இருக்கேன். நல்லா இரு. யோ அமாவாசை நான்ல கமர் கட்டு குடியா. என்னடா உங்கள்கிட்ட 5 பைசா கூட இருக்காது? ஏதுடா எட்டனா உங்க அக்கா கூட பட்டாவி பையன் பேசிக்கிட்டு இருக்கானா? அவன் தயவு எனக்கு எதுக்கியா? நான் சுயமா சம்பாதிக்கிறேன். என்னது சுயமா சம்பாதிக்கியா? ஏன்டா இந்த வயசுல கட்டு போற? ஓனான் அடிச்சு போச்சு போட்டா காசு கிடைக்குன்னு சொன்னாங்க. ஒரு ஓனான் அடிச்சு போதிச்சேன். 3 நாள் சென்று தோட்டி பார்த்தேன். காசு கிடைக்குது 50 பைசா. நிஜமாடா? 1 லட்சம் ஓனர் அடிச்சு போதிச்சா 50,000 ரூபாய் அடைக்கி கடங்காரங்களுக்கு 15,000 ரூபாய் கொடுக்கணும். மீதிய பொட்டாட்டிக்கு நகையா மாட்டிடுவேன். நெத்திலி நாளைக்கு போகும்போது என்னையும் குட்டி போடா. சரி பாக்கலாம். டேய் குசுறு வாங்கிட்டு போடா. டேய் அங்கே ஒரு ஓனா அட்ரா. ஓடுறா ஓடுறா. என் பொண்டாட்டிக்கு உன்னை வச்சு காசு மாலையே வாங்கி போட்டுருவேன். உன்னை புதைக்கிறேன். தோன்றா நல்லா தோன்றா. எவனாவது எடுத்துட்டு போறான் தோண்டு. டேய் இந்த ஓனர் அடிச்சே நான் பெரிய ஓனராக போறேன். புரியுதா? என்ன சேர்த்துக்கோ. நிறைய ஐடியாலாம் சொல்லி கொடுப்பேன். ஐடியா சொல்ல போறியா? சொல்லு நான் கேட்டுக்கிறேன். தம்பி ஒண்ணு பண்றியா? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வர்றேன். போ. இந்த பயலுக்கு 1 பைசா கூட கொடுக்க கூடாது. ஐயோ இது தெரிஞ்சா நான் முதல்ல கொடி சொன்ன இப்பனே. முனீஸ்வரா நீ தான் பாத்துக்கணும். 1 லட்சம் ஓனா 50,000 ரூபாய் கிடைக்கும். நான் தான் பெரிய பணக்காரன். யோ இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் நீ தடிச்சிட்டு இருக்கிய. என்னைக்கு தான் கடனை கொடுக்க போற? ஏய் கடங்கார பையல 3 நாள் சென்று பாடுறா. அப்புறம் கடன் தீர்த்துறேன். இப்ப இல்லங்கிற 3 நாள் கழிச்சு எப்படியா கொடுப்ப? அது புதையல் விஷயம் ஐயா. விஷயமா? புதையல இருந்து எப்படி எடுத்து கொடுப்ப? பேங்க்ல எடுத்து கொடுப்பேன். 3 நாள் சென்று வந்து பாருங்க. அது வரைக்கும் என்ன டிஸ்டர்பே பண்ணாதீங்க. டோன்ட் வரி. கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட். டேய் நெத்திலி இனிமே என்னால ஓனர் அடிக்க முடியாது. அதனால ஒண்ணு செய்யலாம். அழகு வாத்தியார்ட்ட சொல்லி உங்க ஸ்கூல்ல ஒரு போர்டே வச்சிருவோம். ஆளுக்கு 5 பைசா. 10 ஓனர் அடிச்சா என்ன 50 பைசா கொடுத்துறேன். உன்னை தனியா கவனிச்சிடுறேன். தோண்டு தோண்டு. யோ சாரியா? என்னடா இது எலும்பு கூட இருக்கு? காசை காணப்படா. இல்ல தட்டுப்பாடுல நோட்டா கிடக்கும் தோட்டி பாரு. கிணறு வெட்டி தான் தோண்டி பார்க்கணும். அறிவு கட்டவனே தோன்றதே இவ்வளவுதானடா. உன்னை கொன்னே விடுவேன். என்ன அந்த கிழவி தேடுது? ஒருவேளை அந்த கிழவி ஓனா நடிச்சு புதைச்சிருக்குமா? என்ன கிழவி என்ன தேடுற? என்ன 3 நாளைக்கு முந்தி எட்டனா விழுந்து போச்சு. இதே இடத்துலயா? இதே இடத்துல. ஏண்டே இது உனக்கே நியாயமா? உன்னை நம்பி எல்லா கடங்காரத்தையும் 3 நாள் சென்று வாங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உன்னை புதைக்காம நான் விட மாட்டேன். ஒன்ன போச்சுருவியா? என்ன புதைச்சிருவியா? நெத்திலி பையனோட சேர்ந்து என் நேர்மையெல்லாம் போன மாதிரி உட்காந்து இருக்கிறான் பாரு. 3 நாள் கழிச்சு வா, கடனை புடிங்க கொடுத்துறேன். இப்ப வந்தா கைய வரிக்கிறா. என்னயா அதிகமா பேசாத. சரக்கு போட்டா போடு, இல்லாட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. போறதா? நீ கொடுக்க வேண்டிய பாக்கிக்கு
ஆட பாவீங்களா, கடையில உள்ள சரக்கு பூரா எடுத்துட்டு போயிட்டாங்களா? நான் என்ன பண்ணுவேன்? அம்மா நீங்க இருக்கீங்களா? இருங்க. பெரிய பைஸ்டார் போடு. என்னைக்கு அம்மாவாதின்னு பேர் வைக்கணும், அன்னையில இருந்து எல்லாம் போச்சு. இது என்ன பண்ணலாம்? விறகு வாங்கலையோ விறகு, அம்மா விறகு வாங்கலையோ விறகு. என்னையா அமாவாசை, பெட்டிக்கடை வியாபாரம் என்னாச்சு? வேகாத வெயில இப்படி விறகு சுமக்கிற? அந்த பெட்டிகளை தாமா என் தலையில விறகா நிக்குது. எல்லாம் என் புத்திசாலித்தனத்தால வந்த வேண. சரி சரி, உன் விறகோட விலையை சொல்லு. இந்த விறகுக்கு விலை மதிப்பே இல்லம்மா. அப்படி என்ன உன் விறகுக்கு பெருமை? ஒரு விறகு எடுத்து வச்சா சாம்பிராணி வாசனை, இன்னொரு விறகு எடுத்து வச்சா சவ்வாது வாசனை, இன்னொரு விறகு எடுத்து வச்சா ஓனா வாசனை. போமா, விறகு வந்துட்டாளுங்க. விறகோ விறகு.